ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு வச்சு வேறு விதமாக ஏதாவது வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தக்காளி கடையில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு எதுவும் காய்கறி இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னா வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு இந்த கடைகள் செஞ்சிடலாம். இது சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக குயிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையலுக்கு ஒரு வெங்காயம் ஒரு 6 தக்காளி எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த ஒரு வெங்காயம், 6 தக்காளி இதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான கல் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் அதை குக்கரில் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம 2 விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு மத்து இருந்துச்சுன்னா மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மேஷர் வச்சு தான் மசிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு கையால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதையும் இதோட சேர்த்து கலந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போதைக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த கடையில் எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, ஏதோ ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இதில் சேர்க்கணும். டைரெக்டாக எடுத்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உருண்டையாக மாறிடும், கரையாது. அதனால் எதை எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கணும். இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த கடையில் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொதிச்சதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். நான் அதே குக்கரில் தான் இன்றைக்கி தாளிக்கிறேன். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிக்க விடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்ல தக்காளி கடைகள், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு கொதிக்க வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி போட்டிங்கன்னா நம்மளுடைய தக்காளி கடையல் ரெடி ஆகிடும். ஃபைனலாக அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கணும். ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரமும் சேர்த்துருக்கோம். அதனால் புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணி தரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு 2-3 இட்லி வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்ச தக்காளி கடையில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடாம நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரியே இட்லியை தொட்டு சாப்பிடாம பிசைஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.